குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்திய பயணிகள் விமானம் கோர விபத்து. 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட போது நேர்ந்த பயங்கரம். குஜராத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் 204 பேர் பலி என அச்சம். தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்பு. விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்திலிருந்து ஒருவர் உயிருடன் மீட்பு. எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக விமானத்திலிருந்து குதித்து தப்பியதாக தகவல். பறக்க துவங்கிய சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளான விமானம் விபத்திற்குள்ளாகும் போது பதிவான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விபத்தில் சிக்கிய விமானத்தில் 169 இந்தியர்கள் பயணம். அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லவிருந்த நிலையில் நிகழ்ந்த சோகம். விபத்தில் சிக்கிய விமானத்தில் 53 இங்கிலாந்து நாட்டவர் பயணம். 7 போர்ச்சுகீசியர், ஒரு கனடா நாட்டவர் பயணித்ததாகவும் அறிவிப்பு. விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணித்தவர்களில் 8 பேர் சிறார்கள். 2 கைக்குழந்தைகள் இருந்ததாகவும் தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழப்பு. லண்டனில் உள்ள மகனை சந்திப்பதற்காக பயணித்த போது நிகழ்ந்த துயரம். ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என டாடா குழும சேர்மன் சந்திரசேகரன் அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரி விடுதியில் காயமடைந்தவர்களின் சிகிச்சை செலவையும் டாடா குழுமம் ஏற்கும் என உறுதி. அகமதாபாத் சிவில் மருத்துவமனை முன் குவிந்து வரும் பயணிகளின் உறவினர்கள். மருத்துவமனைக்குள் செல்ல அனுமதிக்குமாறு கண்ணீருடன் கோரிக்கை. அகமதாபாத் விமான விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண உறவினர்களின் டிஎன்ஏவை சேகரிக்க ஏற்பாடு. குஜராத் சுகாதார முதன்மை செயலாளர் ஸ்ரீ தனஞ்சய் திவேதி தகவல். அகமதாபாத் பிஜே மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதியில் உள்ள உணவகம் மீது விழுந்து நொறுங்கிய விமானம். 60 மருத்துவ மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாணவர்களை காணவில்லை என தகவல். விமானம் விழுந்து நொறுங்கிய மருத்துவ மாணவர் விடுதியில் உணவருந்த பயன்படுத்திய தட்டுகள் சிதறி கிடந்த காட்சிகள். காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காட்சிகள் வெளியீடு. விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேர் வெளியிட்ட வீடியோ. விமான நிலையத்தில் இருந்தபடி குட் பாய் இந்தியா என மகிழ்ச்சியுடன் கூறிய காட்சிகள். We are in the airport, just boarding. Goodbye, India. Goodbye. Thank you. 10-hour flight back to England. Going back happily calm.
விபத்தில் சிக்கியது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787 ட்ரீம்லைனர் பயணிகள் விமானம் என அறிவிப்பு. இன்ஜின் செயலிழப்பால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கியதாக தகவல். அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த இடத்தில் விண்ணை முட்டிய கரும்புகை. விபத்து நடந்த இடத்திற்கு 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றடைந்தனர். மீட்பு பணிகளில் 200 தீயணைப்பு வாகனங்கள் தீவிரம். அகமதாபாத் விமான விபத்து மீட்பு பணிகளுக்காக கூடுதல் குழுக்கள் அனுப்பி வைப்பு. 6 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள், 2 எல்லை பாதுகாப்பு படை குழுக்கள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தன. விமான விபத்து குறித்து உள்துறை அமைச்சர், விமான போக்குவரத்து துறை அமைச்சருடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மீட்பு பணிகள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கு பிரதமர் மோடி உத்தரவு. அகமதாபாத் சென்றடைந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் நேரில் ஆய்வு. விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு நேரில் ஆய்வு. விமான விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என பேட்டி. விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவசரகால எண் அறிவிப்பு. 1800569144 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். விபத்திற்குள்ளான விமானத்தை சுமித் சபர்வால், கிளைவ் குந்தர் ஆகிய விமானிகள் இயக்கியுள்ளனர். சுமித் சபர்வாலுக்கு 8200 மணி நேர பணி அனுபவமும், இணை கேப்டன் கிளைவ் குந்தருக்கு 1100 மணி நேரம் பணி அனுபவமும் இருப்பதாக தகவல். புறப்பட்ட 5 நிமிடத்தில் விபத்தில் சிக்கிய விமானம். தரையிலிருந்து 650 அடி உயரத்தில் விமானம் பறந்த நிலையில் மேடே என அவசரகால உதவி கேட்டு அழைப்பு வந்ததாக அறிவிப்பு. விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணிகள் தீவிரம். மேடே அழைப்புக்கான காரணம் என்ன என்பது கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தால்தான் தெரியவரும் என அறிவிப்பு. விமான விபத்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி வேதனை. விமான விபத்து குறித்து அறிந்ததும் தனது இதயம் நொறுங்கியதாகவும், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பதிவு. விமானம் விபத்திற்குள்ளான காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் வேதனை. நிலைமை குறித்து தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாகவும், இந்த கடினமான சூழலில் பயணிகளின் குடும்பத்தாரோடு துணை நிற்பதாகவும் பதிவு. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துடன் ஏர் இந்தியா நிறுவனம் துணை நிற்கும். உறவுகளை இழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஏர் இந்தியா CEO ஆறுதல். குஜராத்தில் 242 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது எண்ணங்கள் இருப்பதாகவும், மீட்பு நிவாரண பணிகளுக்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என நம்புவதாகவும் கருத்து. விமானம் விபத்திற்குள்ளானது மனதை உலுக்குகிறது. ஒட்டுமொத்த தேசமும் பாதிக்கப்பட்டவர்களோடு துணை நிற்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிவு. விமானம் விபத்திற்குள்ளான சம்பவம் இதயத்தை நொறுக்குகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தாரின் வேதனையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக தவேக தலைவர் விஜய் பதிவு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார்.
அகமதாபாத்திற்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவதாக மேற்கு ரயில்வே அறிவிப்பு. ரயில்வே மருத்துவக் குழு மற்றும் பாதுகாப்பு படையினரும் மீட்பு பணிக்கு அனுப்பி வைப்பு. விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்காக டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கு விமான சேவை. ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. குஜராத் விமான விபத்து குறித்து விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் முகல் டெல்லியில் ஆலோசனை. விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் மீட்பு பணி குறித்து கேட்டறிந்தார். மிகவும் துயரமான விமான விபத்தில் நிறைய பேரை இழந்துவிட்டோம் என இந்திய வெளியுறவுத்துறை வேதனை. இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அறிவிப்பு. குஜராத் விமான விபத்து எதிரொலியாக போயிங் நிறுவனத்தின் பங்குகள் 7.2% அளவுக்கு வீழ்ச்சி. 2018-2019 நடந்த விபத்துகளின் போதும் போயிங் நிறுவனத்தின் பங்குகள் சரிவை சந்தித்தன.